ஆஸ்திரேலியாவில் வைத்து நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு மோடியை அபு முஸ்தபா என்கிற அடையாளம் தெரியாத ஒருவர் மிரட்டி பதிவு வெளியிட்டிருக்கார். நம்முடைய பிரதமர் மோடிக்கு இந்தியாவுக்குள்ளும் அச்சுறுத்தல் எப்போதுமே உண்டு, வெளிநாட்டிலும் அச்சுறுத்தல்கள் உண்டு. ஆளுநருக்கு எதிராக முதன்முறையாக கருத்து சொன்ன ஒரு தாவேக அமைச்சர் உண்டுன்னா அது நிர்மல் குமார் தான். கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை, அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. அவர்டேந்து ஆளுநர் வெர்சஸ் அரசு தொடங்கியது. இது ஆளுநர் மாளிகையா இல்லாட்டி கமலாலயமா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கதற தொடங்கி இருக்கு. ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காரு ஜெராக்ஸ் போட்டு. இப்போ ராஜ்பவன் லோக்பவன் பேர் மாத்தினாங்க, கமலாலயான் பேரை மாத்திருக்கலாம் போல இருக்கு. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது ஃபுல் மெஜாரிட்டி பெற்றுவிட வேண்டும். ஆக்சுவலா தாவேகாவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைத்தால் அதனால் ஏற்படுகிற முதல் ஆபத்து அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான். அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி கட்சிகளே இடைத்தேர்தலில் கணிசமான அளவுக்கு தாவேகா தோற்க வேண்டும் என்று ஆசைப்படும். நின்னா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த தெனாவட்டா நினைத்தால் மக்கள் அதற்கு பாடம் கற்று தருவார். இதே தெனாவட்டு கடந்த 5 ஆண்டுகள்ல டிஎம் கிட்ட இருந்து மக்களை சாதாரணமா எடை போடாதீங்க, ஆளுநரையும் சாதாரணமா எடை போடாது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பிரதமர் மோடிக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்திலிருந்து இன்றைய வீடியோவை நாம் தொடங்க வேண்டி இருக்கிறது. பிரதமர் மோடிக்கு அபு முஸ்தபா என்பவர் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்த அபு முஸ்தபா விளையாட்டாக இந்த மிரட்டலை விடுத்திருக்கிறாரா, இல்லை இது நிஜமான மிரட்டலா? இந்த கொலை மிரட்டலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அபு முஸ்தபா ஒரு ஃபன்னுக்காக ஜஸ்ட் பண்ணினவரா, இல்லாட்டி அவருக்கு பின்னால ஏதாவது டெரரிஸ்ட் இருக்காங்களா, இல்லாட்டி அவரே டெரரிஸ்டா, இதெல்லாம் இன்னும் தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு கொலை மிரட்டல் அவருடைய ஃபேஸ்புக் பேஜிலிருந்து வெளிப்பட்டு, அதில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீங்க ஆஸ்திரேலியாவில் பார்த்து பேசுங்க, நீங்க ஆஸ்திரேலியால பேசுற இடத்தினுடைய மேற்கூரைய ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிட்டு பேசுறது நல்லது, இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் வைத்து நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு மோடியை அபு முஸ்தபா என்கிற அடையாளம் தெரியாத ஒருவர் மிரட்டி தகவல் அனுப்பி இருக்கிறார். தகவல் அனுப்புறது தான் என்ன, ஃபேஸ்புக்ல அவர் பதிவு வெளியிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா பிரதமர் இன்றைக்கிலிருந்து வருகிற 11ஆம் தேதி வரை 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுகிறார். முதல்ல அவர் இன்றைக்கு இந்தோனேஷியா போகிறார். இந்தோனேஷியாவிலிருந்து 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா வருகிறார். 9ஆம் தேதி மெல்பர்னில் இருக்கக்கூடிய மார்வல் என்கிற ஸ்டேடியத்தில் வைத்து ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் அவர் உரை நிகழ்த்துகிறார். அது ஒரு ஸ்டேடியம், அங்க அநேகமாக மேற்கூரை இருக்காது போல இருக்கு. அதனால்தான் மேற்கூரையை ஒழுங்கா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் மிரட்டி இருக்கிறார். ஆக்சுவலா ஆஸ்திரேலியாலேயே முஸ்லிம்ஸ் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, துப்பாக்கி சூடு, இதெல்லாம் அவ்வப்போது நடந்து வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில பிரதமருக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டலை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப இது சம்பந்தமா ஆஸ்திரேலியன் போலீஸ் தீவிரமா புலனாய்வு செய்து வருகிறார். இப்ப இந்த மிரட்டல் எந்த சிஸ்டத்துல இருந்து வந்ததுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐபி நம்பர்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா ஆளை பத்தின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல, அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரா இல்லையாங்கிறது தெரியல. அதுக்கு மேல ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவதற்கு ஆஸ்திரேலியா போலீஸும் தயாராக இல்லை. தகவல் இதுக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய உளவுத்துறை, குறிப்பா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலும் நிச்சயமா இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா ஆஸ்திரேலியன் போலீஸோட அவர் பேசுவார். என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அவர் இன்ட்ராக்ட் பண்ணி புரிந்து கொள்வார். அவர் தன்னுடைய ஆலோசனையும் ஆஸ்திரேலியன் போலீஸுக்கு வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் போறாருன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கான ஆபத்துகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றின ஒரு பட்டியல் நம்ம உள்துறையிட்டையும் அதே போல அஜித் தோவல்ட்டையும் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கு பிரதமர் போனாலும் சரி, அந்த நாட்டுல பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் என்ன
அப்படிங்கறத பற்றின ஒரு லிஸ்டே அவங்கள்ட்ட இருக்கும். அதற்கேற்றபடி தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு ஆஸ்திரேலியால வச்சு நீங்க குறிவைக்கப்படுவீர்கள், மேற்கூரையோட இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க, மேற்கூரை இல்லைன்னா நாங்க உங்களை ஆஸ்திரேலியால வச்சு தீர்த்து கட்டுவோம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா அதை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக, ஒரு மிரட்டி பார்க்கறதுக்காக, தன்னுடைய பெயர் அடிபட வேண்டும் என்பதற்காக செஞ்ச ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்போ வரைக்கும். ஏன்னா இன்னும் அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியல. தெரியாத சூழ்நிலையில் இப்படி ஒரு பார்வை இருக்கு. சில பேர் அந்த மாதிரி மிரட்டலை விட்டுட்டு அவருடைய பேரு எல்லாம் பத்திரிகையில் வரும். இதை பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். பைத்தியக்காரத்தனமா விட்டு கடைசியில் அரசு முழுக்க ஜெயில இருந்து தன்னுடைய கேரியரை தொலைச்சுக்க கூடிய பல்வேறு அந்த மாதிரியான ஒரு கேரக்டரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. எது என்னங்கிறது ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிடும். ஆனால் ஒண்ணு, நம்முடைய பிரதமர் மோடிக்கு இந்தியாவுக்குள்ளும் அச்சுறுத்தல் எப்போதுமே உண்டு, வெளிநாட்டிலும் அச்சுறுத்தல்கள் உண்டு. வெளிநாடுன்னு போனா அதுவும் குறிப்பா அந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா இங்கெல்லாம் போனா காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய மிரட்டல் உண்டு. உள்நாட்டுல எவ்வளவு அச்சுறுத்தல் உண்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை பஞ்சாப்ல பிரச்சாரத்துக்கு போனப்போ அவர் போகக்கூடிய அந்த கான்வாய் போகக்கூடிய இடம் கிளியரா இருக்கணும். அந்த இடத்துல திடீர்னு எங்கிறதோ விவசாயிகள் அப்படிங்கிற பேர்ல சில விரும்பாத சக்திகள், விஷமிகள் பாதையில குறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மோடியினால தொடர முடியல. அவர் திரும்ப ஏர்போர்ட் வந்தார். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மோடிக்கான கொலை மிரட்டல், அச்சுறுத்தல், உயிர் ஆபத்து அப்படிங்கிறது எப்போதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியதுதான். இதுக்கு மத்தியில தான் மோடி இந்த பாரதத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த மிரட்டலை கண்டு அவர் அஞ்ச போவதில்லை. அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி தன்னுடைய உரையை நிகழ்த்துவார். நிச்சயமா அவர் என்ன தீர்மானிச்சோ அதை ப்ரொசீட் பண்ணிட்டே தான் போவார். ஒருவேளை இந்த அபு முஸ்தபா என்பவர் அந்த 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில மோடி பேசுறார் இல்லையா, அந்த கூட்டத்தையே அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோட கூட இப்படி ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருக்கலாம் அப்படிங்கிற பார்வை இந்திய தரப்பில் இருக்கிறது. அதனால எப்படினாலும் அந்த கூட்டம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பலத்த பாதுகாப்போட அந்த கூட்டத்தை நடத்தி முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல 1 or 2 daysல இந்த அபு முஸ்தபாங்கிறது யாரு, இல்லாட்டி இந்த அபு முஸ்தபாங்கிறது அவருடைய நிக்நேமா, அதுக்கு பின்னால வேற ஏதேன்னு பேர், இயற்பெயர்னு ஒண்ணு இருக்கா, அவர் டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டோட சம்பந்தப்பட்டவரா, குறிப்பா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் முகமது ஏஜென்டா, அப்படி இல்லைன்னா தன்னிச்சையா அவராகவே மோடிக்கு எதிராக செயல்பட்டு ஒரு மிஸ் அட்வென்ச்சரா ஏதேனும் ஒண்ணு இப்படி ஒரு ஃபேஸ்புக் போஸ்டிங் ஒண்ணு அவர் பதிவிட்டாரா, இதெல்லாம் அடுத்த ஒரு 2 daysக்குள்ள தெரிய வரும் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் ஆளுநர் வெர்சஸ் அரசு என்ற போக்கு உருவாகி இருக்கிறதா? உருவாகி இருப்பதாக எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கதற தொடங்கி இருக்கிறது. அது இந்த கதறல் எப்போல இருந்து ஆரம்பிச்சிருக்கு? நேற்றுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைக்கு ஆளுநரை டிஎம்கே தலைவர்கள் சந்தித்தார்கள். சந்திச்சு இது ஒரு குதிரை பேர அரசாக இருக்கிறது, விஜய் ஆழ்பிடிக்கும் அரசாக இருக்கிறது, எங்கள் தரப்பை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனை தாவேகாவில் இணையுமாறு வற்புறுத்தி இருக்கிறார். அதற்காக அவரை எஸ்பி ஆபீஸ்ல 5 மணி நேரம் வச்சு விசாரணைங்கிற பேர்ல துன்புறுத்தி இருக்காங்க. அதே போல எங்களுடைய கட்சியை சார்ந்த நாகர்கோயில் ஆஸ்டினை நீங்கள் தாவேகாவில் இணைந்து விடுங்கள், இந்த பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள், எம்எல்ஏ போஸ்ட்ல ராஜினாமா செய்யுங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம்னு சொல்லி வலை வீசி இருக்காங்க. அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோயிலில் வெற்றி பெற்றார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நெல்லுங்கள், விஜயே உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும், ஆதாரத்தோடு நாங்கள். அதே போல எங்கள் கட்சியை சேர்ந்த வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசன் என்பவரிடம் ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறார்கள். வாரிய தலைவர் பதவி தரும், நீங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு எங்க இதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க, இடைத்தேர்தலில் நீங்க எங்களுடைய கேண்டிடேட்டா இருங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் கூறியிருக்கிறார்கள். சீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி அவர் இளைஞர் சார் புதுசாக வெற்றி பெற்றிருக்கார்.
அவரை போய் நீங்க வந்துட்டுனா நீ இளைஞரா இருக்கிற, இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாய், நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்க வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், நீ என்ன வாரியம் கேட்கறியோ எதை கூட கேட்கறியோ நாங்க தரோம்னு ஆஃபர் பண்ணியிருக்காரு. அதையும் கம்ப்ளைண்ட்ல யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இது தவிர விஜயே குதிரை பேரத்தை தூண்டுகிற விதத்தில் பேசினார் என்பதை வைகோ அவர்களே தன்னுடைய பேச்சில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர் சொன்னார். சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செந்தில் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார், ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்லல. இவ்வளவும் நடந்திருக்கிறது. இதை தவிர கேபினெட் மீட்டிங்ல கேபினெட்லயே இல்லாத, கேபினெட்டோட சம்பந்தமே இல்லாத 2 பேர் பங்கேற்று இருக்கிறார்கள். ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி என்கிற தொழிலதிபரும் பங்கேற்று இருக்கிறார்கள். அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இந்த அரசுக்குள்ள நிறைய எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் வளர்ந்து கொண்டே போகின்றன. இதையெல்லாம் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க மனு கொடுத்திருந்தாங்க. ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக அமைச்சரவை கூட்டத்தில் இருந்து மற்ற அரசு உயர்மட்ட கூட்டங்களிலே அமர்ந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல அதிமுகவை சார்ந்த அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் ஆளுநரை சந்தித்து அவங்க ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவிலையும் இந்த குதிரை பேரம் தொடர்பாக நிறைய கூறியிருந்தார்கள். நாங்கள் குதிரை பேரம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு புகார் மனு கொடுத்திருக்கோம், அந்த மனுவின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மனு மூலம் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு அதிமுகவினர் கூறியிருந்தனர். அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னால குதிரை பேரம் நடத்த விட மாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்ப ஏன் அமைதியா இருக்காருன்னு கவர்னரை கேட்க தான் இங்க வந்தோம். கவர்னர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி கேட்டார். 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க கால் ஃபார் பண்ணுங்க. ஏன்னா அதிமுகவினர் ஜெயிச்சு வந்த உடனே 25 பேர் தனியா பிரிஞ்சு தாவேக்காவுக்கு ஆதரவா ஓட்டம் போட்டு அப்புறம் திரும்ப அதிமுகவுக்குள்ள வந்த ஜோர்லயே அதிமுகலேருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் நாங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியா சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர்களெல்லாம் சேர இப்போ அதிமுகவினர் விலகி அந்த 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகிறது. இப்ப விஜய் ராஜினாமா செய்திருக்கிற திருச்சி கிழக்கையும் சேர்த்தால் 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகிறது. ஆக வேண்டுமென்றே இவங்களை எல்லாம் குதிரை பேரத்தின் மூலம் விலைக்கு வாங்கி நிறைய எம்எல்ஏ சீட்டை வேக்கண்டாக வச்சு அந்த வேக்கண்டா இருக்கக்கூடிய இடத்துல இடைத்தேர்தலை உருவாக்கி இடைத்தேர்தலில் 100% வெற்றியை பெற்று அதன் மூலம் தாவேகா தன்னுடைய சொந்த காலிலேயே மெஜாரிட்டியை பெறுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி எல்லாராலும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில நேற்றைக்கு இன்னொரு மிகப்பெரிய காரியம் நடந்தது. தமிழக பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஆளுநரை சந்தித்து குதிரை பேரம் தொடர்பாக ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். நீங்க களத்துல இறங்கி இந்த விஷயத்தை அரெஸ்ட் பண்ணணும், இந்த குதிரை பேரத்தை நிறுத்த வேண்டும், இது தொடர்பாக ஆளுநர் தனக்கு இருக்க அதிகாரிகள் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குதிரை பேரம் தொடர்பாக கூட புகார்கள் அளிக்கப்பட்ட ஆளுநர், அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? அதாவது ஆட்சி பொறுப்பில் ஏற்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை கூட்டிகிட்டு போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்து போட்டது மாதிரியே போட்டு அவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க. தொடர்ந்து இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இப்போ 54 நாள் தான் ஆச்சு. ஒரு இடைத்தேர்தல் 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. ஆனால் இப்போ இந்த தேர்தல் எதிர்க்கு இப்போ அப்போ குதிரை பேரம் நடக்குதா இல்லையா, அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஆக நேற்றுக்கு ஒரே நாளில் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி
3 கட்சிகளும் அடுத்தடுத்து ஆளுநரை சந்தித்து குதிரை பேரம் தொடர்பாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளன. அதுக்கு ஆளுநரும் நான் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் கேபினெட்டுக்கு வெளியில் இருந்து கொண்டு ஆனால் கேபினெட் மீட்டிங்கில் பங்கேற்றது குறித்து ஒரு லைட்டர் வெயின்ல ஆளுநர் கமெண்ட் அடித்திருக்கிறார். அவங்க அவ்வளவு முக்கியம்னா அவங்களுக்கும் மினிஸ்டரா சேர்த்துக்க வேண்டியதானே, பேசாம கேபினெட்ல இருந்துட்டு போக வேண்டியதானே. கேபினெட்டுக்கு வெளியில இருந்துட்டு எப்படி கேபினெட் மீட்டிங்ல அவங்க பங்கேற்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயமாச்சே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டணியில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கிக்க வேண்டியதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானதுதான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. சோ இவ்வளவும் நடந்திருக்கிறது. இந்த பின்னணியில இப்போ மாணிக்கம் தாக்கூர் கதற தொடங்கி இருக்கிறார். ஒரே நாள்ல 3 பேர் அடுத்தடுத்து ஆளுநர் மாளிகையில கொண்டு போய் குதிரை பேரம் தொடர்பா புகார் கொடுக்கறாங்க. ஒரு கோரிக்கையுடைய ஜெராக்ஸ் காப்பிய 3 பேர் கொடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இது ஆளுநர் மாளிகையா இல்லாட்டி கமலாலயமா? பேசாம ஆளுநர் மாளிகையுடைய பெயரை மாற்றி விட்டு கமலாலயம் என்று வைத்து விடலாம். நம்ம கூட்டணி பேசுறது மாதிரி 3 கட்சியை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காரு ஜெராக்ஸ் போட்டு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. கவர்னர் பண்ணுற வேலையா அதெல்லாம்? கவர்னர் ஆஃபீஸாக எப்படி மாறி போச்சு? ராஜ்பவன் லோக்பவன் பேர் மாற்றினாங்க, கமலாலயான்னு பேரை மாற்றிருக்கலாம் போல இருக்கு. எப்போதும் அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படியே ஓரங்கட்டிட்டு தனக்கு தோதான ஒரு அரசை அவர் உருவாக்குவார். அதற்கான முயற்சி இப்போது ஆளுநர் மூலமாக தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்லி இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லி அனுப்பியிருக்காருன்னு தெரியல. அமித்ஷா அவர்களுடைய திட்டம் என்பது மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்த்து தனக்கு கைப்பாவியாக வச்சிருக்கின்ற ஒரு அரசை உருவாக்குவது அமித்ஷா அவருடைய எக்ஸ்பர்டைஸு. அதற்கான சதித்திட்டத்தினுடைய முதல் படியை கவர்னர் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காராங்கிறது கேள்வி. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, ஆளுநர் ஆய்வு கூட்டம் நடத்தியது தவறு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் அரசு தொடர்பான அத்தனை அலுவல்களையும் பார்க்க வேண்டும். சோ ஒரு அரசு செய்திருக்க வேண்டிய அதிகாரிகள் மட்டத்தினால ஒரு ஆய்வு கூட்டம் எப்படி ஆளுநர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு மீண்டும் RN ரவி போல ஆர்லேக்கர் நடந்து கொள்ள தொடங்கி விட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். தமிழக ஆளுநர் அவர்கள் அரசியல் சாசனம் ஆளுநருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை மீறி இங்கே மதுரையிலே ஆய்வுக் கூட்டம் நடத்தியது போன்ற நடவடிக்கைகள் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே RN ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது இத்தகைய அணுகுமுறைகளை அவர் மேற்கொண்ட போதெல்லாம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக கண்டித்திருக்கிறது. ஆகவே இப்போ புதிதாக வந்திருக்கிற ஆளுநர் அர்லேகர் அவர்கள் அதே அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது பொருத்தமானதல்ல. அரசியல் சாசனம் ஆளுநருக்கு என்ன கடமைகளை வரையறுத்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். சரி, இதுக்கெல்லாம் முன்னால ஒரு சின்ன முன்னுரை ஒன்று இருக்கு. இந்த ஆளுநர் வெர்சஸ் அரசு அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதியே ஆரம்பமாகிவிட்டது. அதுவும் சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து தொடங்கியது. ஜூன் 2ஆம் தேதி மதுரையில் இருக்கிற சௌராஷ்டிரா காலேஜில் ஒரு நிகழ்ச்சி, அதுல ஆளுநர் பங்கேற்றிருக்கிறார். அதுல பேசிற ஆளுநர், நான் வர்றப்போ வைகையை பார்த்தேன், ரொம்ப வருத்தமா இருந்தது. வைகைங்கிற ஆறுதான் இருக்கு, தண்ணியை காணோம். வைகை பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது சீக்கிரமா பராமரிக்கப்பட வேண்டும், நல்ல விதமாக அந்த தூர்வாடுறது உள்பட எல்லா பணிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா வைகையை சீரமைக்கும் பணியில் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். We were crossing one bridge and he showed me, sir, this is river. What was its name? Vaigai river. I was surprised. You call this river? Where is the water? There was no water in that Vaigai river. How is it? Since you are calling it a Vaigai river, sometimes there must have been water in it. Where the water has gone,
I was telling him in the vehicle car itself, something has to be done for this. Whether our today's youth power can be diverted towards this. Just imagine if we get water into that river, what a civilization will be developed on the banks of that. We will have to decide, our youth force has to decide here. Somebody has to take lead. If not somebody, we will take Raj Bhavan, Lok Bhavan will take lead for this. அதோடு மட்டுமல்ல, 2ஆம் தேதி பிற்பகல்ல அதிகாரிகளான கூட்டத்தை ஆளுநரே கண்டக்ட் பண்ணார். அதுல மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, மதுரை சிட்டி போலீஸ் கமிஷனர், மதுரை கமிஷனர், மாவட்ட அளவிலான அதிகாரிகள் எல்லோரும் பங்கேற்றார். இப்போ அந்த அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டத்தில் வைத்து ஆளுநர் இந்த வைகை நதி பராமரிப்பு, அப்புறம் குடிநீர் வழங்கல், பொது சுகாதாரம், காசநோய் ஒழிப்பு, சாலை பராமரிப்பு, அப்புறம் பொதுவான சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு மதுரையில எப்படி இருக்கு, இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். இதுல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நிறைய பதில்கள் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த அதிகாரிகள் நிலையிலான கூட்டம் நடந்திருக்கிறார். இப்படி ஆளுநர் கூட்டம் நடத்தி முடித்த நிலையில் அடுத்த நாளே, அதாவது ஜூன் 3ஆம் தேதி அமைச்சரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவுமான நிர்மல்குமார் என்ன கூறியிருந்தார்னா, இப்படி ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அதனால இந்த விதமா ஆளுநர் நடந்து கொள்வதற்கு தாவேக அரசு கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறது. இது போல ஆளுநர் நடந்து கொள்வதை தாவேக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு அவர் சொன்னார். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. சோ எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்ல ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அவர் தலையிடும் அதிகாரமும் கண்டிப்பா கிடையாது. எனக்கு தெரிய ஆளுநருக்கு எதிராக முதன்முறையாக கருத்து சொன்ன ஒரு தாவேக அமைச்சர் உண்டுன்னா அது நிர்மல்குமார் தான். சோ அவர் தேர்ந்து ஆளுநர் வெர்சஸ் அரசு தொடங்கியது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அதாவது ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து தொடங்கியது. அப்படி தொடங்கினதுல ஒரு இம்மீடியட் ரீசனாக நேற்றைக்கு அமைந்தது. அதாவது நேற்றைக்கு 5ஆம் தேதி ஏடிஎம்கே, டிஎம்கே மற்றும் பிஜேபி கட்சியினுடைய முக்கிய விஐபிஸ் ஆளுநரை சந்தித்து குதிரை பேரம் தொடர்பாக அழுத்தம் கொடுத்து விட்டு வந்திருப்பது. இப்போ இந்த அழுத்தம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, ஆளுநர் அது பற்றி விசாரிக்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு வேற சொல்லி இருக்கிறார். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது ஃபுல் மெஜாரிட்டி பெற்றுவிட வேண்டும். இதுதான் அவருடைய ஐடியா. ஃபுல் மெஜாரிட்டிக்கு தேவை 118. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை 107. அப்படின்னா இன்னொரு 11 தேவை. ஒரு 120 தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஒரு 13 தேவை. ஆல்ரெடி வேக்கண்டா இருக்கிறது 7. அப்படின்னா இன்னொரு 6 தொகுதிகளுக்கு எங்கேயாவது பலவீனமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கண்டறிஞ்சு அவங்கள ரிசைன் பண்ண வச்சுட்டு இன்னொரு 6 தொகுதி ரிசைன் பண்ண வச்சுட்டா ஏற்கனவே ஒரு 7 தொகுதி வேக்கண்டா இருக்கு. இன்னொரு 6 தொகுதி, மொத்தமா 13 தொகுதி. இந்த 13க்கு 13 லாட்டரி அடிச்ச மாதிரி அப்படியே டோட்டலா ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி தாவேகாவுக்கு 107 இருக்கு, அந்த 13 120 ஆயிரும். கம்ஃபர்டபுள் மார்ஜின் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் அவங்க வெளியில இருந்து ஆதரவு, உள்ளே இருந்து ஆதரவுன்னு எதையா பஜனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியா ஒவ்வொருத்தரையும் நம்பி வண்டி ஓட்ட அவசியம் இல்லை. அவங்க ஏதாவது ரொம்ப மக்கள் பண்ணாங்கன்னா நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டு தன்னிச்சையாவே ஒரு அரசை நம்ம நாட்டில் நடத்தி போயிட்டு இருக்கலாம். இந்த ஐடியால விஜய் களமிறங்கி விட்டார். இந்த குதிரை பேரம், ஆடை விலைக்கு வாங்குறது, இந்த வேலையெல்லாம் ஆதவர்ஜுனா பண்ணுது. இதை வேற ஒரு விதத்துல சொல்றோம்னா, கடந்த கால திமுக அரசு விஷயத்துல ராஜதந்திர விவகாரங்கள்ல எப்படி சபரீசன் செயல்பட்டாரோ அதுபோல தாவேகாவுடைய ராஜதந்திர விவகாரங்கள்ல ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறார். சோ தாவேகாவின் சபரீசன் ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லலாம். இதுக்கு மேல ஒரு அட்வைசர் ரோல் பிளே பண்றது யாரு அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தான் மதியூக மந்திரி. அவர் உள்ள கேபினெட்ல இருக்க மாட்டார்.
ஆனா மொத்தத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரியாக அவர் இருப்பார். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி அது இது எதுவுமே விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது. நிஜமாவே விஜய்க்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. அவர் அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பார். ஆனால் இந்த விஜய்ங்கிற பிம்பத்தை பயன்படுத்தி இங்கே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை இடையூறு இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சிக்கல் இல்லாமல் கொண்டு போவதற்காக இடைத்தேர்தலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தலை உருவாக்குவதற்காக குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. குதிரை பேரத்தின் மூலமாக எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். அந்த எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்யணும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரீ கண்டிஷன். 2வது ப்ரீ கண்டிஷன் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைஞ்சிடும். அப்புறம் அவங்க தாவேக்கா கேண்டிடேட்டா அதே தொகுதியில் கிளம்புறவங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் மைனஸ் ஆகுது. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல போட்டியிட்டுட்டா 13 தொகுதியோ 14 தொகுதியோ வேக்கண்ட் ஆகி போட்டியிட்டா 100% நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு முன்பாகவே தாவேக்கா ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. மக்களை ரொம்ப ஈஸியா டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டாங்க. போட்டியிட்டா ஜெயிச்சே தீர்வோம், வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்று நடந்து அப்படி போட்டி எடுக்கிற சூழ்நிலையில அரசியல் என்னென்ன விதமாக உருமாறும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சிந்தனை கூட இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே இடையில சிண்டிகேட் நடந்தா என்ன? இன்னொன்று ஃபுல் மெஜாரிட்டியை அட்டைன் பண்ணணும் தானே இவங்க பாடுபடுறாங்க. தாவேக்கா ஃபுல் மெஜாரிட்டியை அட்டைன் பண்ணிட்டா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அவங்க எதிர்காலத்துல அமைச்சரவையில தொடர முடியுமா? தன்னுடைய நோக்கம் போல திருமாவளவன் பேசி கொண்டு இருக்கிறார். நான் நினைச்சேன்னா ஆதரவை வித்ரா பண்ணி கொள்ள முடியுமா? அப்படிலாம் பேசிட முடியுமா? எதிர்காலத்துல பேசினா வெளியில போன்றுவாங்க. இன்னைக்கு அமைச்சரவை இருந்தாலும் கூட நாங்கள் டிட்டாச்சா இருக்க முடியும். நாங்கள் அமைச்சரவை இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்க ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரவை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல? வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சிருக்குல்ல. ஆக்சுவலா தாவேக்காவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைத்தால் அதனால் ஏற்படுகிற முதல் ஆபத்து அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான். திருமாவளவனுக்கு, இடதுசாரிகளுக்கு, ஐயுஎம்எலுக்கு, அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க தயவே இல்லாம அவங்களால ஆட்சியை நடத்த முடியும். அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி கட்சிகளே இடைத்தேர்தலில் கணிசமான அளவுக்கு தாவேக்கா தோற்க வேண்டும் என்று ஆசைப்படும். இது உண்மை. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்ப அமைச்சரவையில் பங்கேற்று இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகளே தாவேக்காவுக்கு முழுமையாக கிடைக்காது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிற மாதிரி ஏடிஎம்கே போட்டியிடுகிற இடத்தில் திமுக போட்டியிடாது, திமுக போட்டியிடுகிற இடத்தில் ஏடிஎம்கே போட்டியிடாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவங்க களத்தை சந்திக்கிறாங்க. அப்படின்னா அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளும் காலை வாரி விட்டது என்றால் தாவேக்காவுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாகிவிடும். என்னமோ விஜய் போய் அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டா எல்லாமே ஸ்வீப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஸ்வீப் ஆகாதுங்கிறதுக்கு தேர்தல் ரிசல்ட்டே நல்ல உதாரணம். இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிற விஜய் ஏன் பெரும்பான்மை பெறல? மக்கள் 108ஓட நிறுத்தினாங்களே. எம்ஜிஆர் 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சார், 3 தடவை மெஜாரிட்டி கொடுத்தாங்க. ஏன் விஜய்க்கு மெஜாரிட்டி கொடுக்கல? விஜய் மேல ஒரு அவநம்பிக்கை இன்றைக்கும் மக்களிடம் இருக்கிறது, ஒரு தயக்கம் இருக்கு. ஃபுல் மெஜாரிட்டியோட இவர் ஆட்சியில் அமர்த்தலாமா, அதுக்கு தகுதியானவர் தானா அப்படிங்கிறதுல ஒரு தயக்கம் மக்களுக்கு இருக்கு. அந்த தயக்கம் இல்லைன்னா 108 ஜெயிச்ச விஜய் அது ஜெயிச்சப்பவே ஃபுல் மெஜாரிட்டியோட வந்திருக்கலாம். திருமாவளவன் வீட்டுக்கு சோஃபா அனுப்ப வேண்டியது இல்லை, சி.வி. சண்முகம் வீட்டுக்கு சோஃபா அனுப்பிச்சிருக்க வேண்டியது இல்லை, எதுவுமே அனுப்பாம அப்படியே சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கலாம். மக்கள் அலோவ் பண்ணலையே. அதனால மக்களை ரொம்ப சாதாரணமா அவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் நின்னா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த தெனாவட்டா நினைத்தால் மக்கள் அதற்கு பாடம் கற்று தருவார்கள். இதே தெனாவட்டு கடந்த 5 ஆண்டுகள்ல டிஎம்கே இருந்து ஸ்டாலின் இனி எல்லா தேர்தல்களிலும் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டே இருந்தார். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் என்பதில் யாருக்கு எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால மக்களை சாதாரணமா எடை போடாதீங்க. அதுக்கு அடுத்தது ஆளுநரையும் சாதாரணமா எடை போடாது. ஆளுநருக்கு வரம்பற்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆளுநர் என்கிற முறையில் அவர் ஆற்றுகிற எந்த ஒரு பணியையும் எந்த ஒரு கடமையையும் நீதிமன்றத்தின் மூலமா கேள்வியை கேட்க முடியாது. இதை மறந்து விடாதீர்கள். அதாவது ஆளுநர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகிள் இருந்துட்டால் போதும். இந்த சட்டத்தின் கீழ் நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்றதுக்கான
ஒரு கிரவுண்ட் இருந்துட்டால் போதும். அவர் ஆளுநர் என்கிற முறையில் கடமை பூர்வமாக செய்யக்கூடிய எதையும் எந்த கோர்ட்லையும் சேலஞ்சே பண்ண முடியாது. அதனால ஆளுநர்லாம் ரொம்ப அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அது கடைசியில தாவேக்காவுக்கு ரொம்ப மிசரபிள் ஆயிரும். இப்ப இவர் சொல்லுகிறாரு நிர்மல்குமார் அதிகாரமற்ற ஆளுநரா? தயவு செய்து அவர்லாம் கான்ஸ்டிடியூஷன் படிச்சு பார்க்கணும். ஆளுநருடைய பவர்ஸ் டியூட்டிஸ்லாம் வந்திருக்கு. பவர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதிகாரம்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷன்லே ஆளுநரின் அதிகாரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரமற்ற ஆளுநர்னு நிர்மல்குமார் சொல்லுகிறார். அப்படின்னா அவருக்கு என்ன அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் நாலேஜ் இருக்கு. ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கிரிஷனரி பவரை எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகம். அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறப்போ நம்ம இடையில போய் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தன்னடக்கத்துடன் எல்லா ஆளுநரும் நடந்து கொள்ளுகிறார்கள். இந்த தன்னடக்கம்ங்கிறது மரபு ரீதியாக வரக்கூடியது. அதனால கான்ஸ்டிடியூஷன் ஆளுநருக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கு. ஆனா என்ன, ஆளுநர் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, அதுக்கு இணையான ஒரு அரசை அவர் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஆளுநர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு சில ஆர்டிகிள் இருக்கு கான்ஸ்டிடியூஷன். அது அந்த கேபினெட் எடுக்கிற முடிவு என்னவோ அதை நீங்க சம்மதிக்கணும். ஒரு தடவை வேணா மறுப்பு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் மீண்டும் அது சட்டப்பேரவை ஏற்றுக்கொண்டால் அந்த மசோதாவுக்கு நீங்க கையெழுத்து போட்டே ஆகணும். அப்படிலாம் சில ஆர்டிகிள்ஸ் இருக்கு கான்ஸ்டிடியூஷன். இப்போ அதை ஆளுநர் மீறுகிற போது மட்டும்தான் நீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு நீங்கள் இப்படி செய்ய வேண்டும்னு அறிவுறுத்தல் செய்கிறது. ஆர்.என். ரவி விஷயத்துல அதுதான் நடந்தது. கான்ஸ்டிடியூஷனே தெளிவா சொல்லி இருக்கிறப்போ அதுலேருந்து முரண்பட்டு திரும்ப திரும்ப ஆர்.என். ரவி அந்த மசோதாவை திருப்பி அனுப்பிச்சுட்டே இருந்தார். அப்போதான் நீதிமன்றங்கள் கண்டித்தன. மற்றபடி ஆளுநருக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்துவதை யாருமே தடுக்க முடியாது. ஆளுநருக்கு நிறைய அதிகாரங்கள் உண்டு. பொதுவாக எந்த ஆளுநரும் அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அது ஒரே காரணத்துக்கு. அதனால ஆளுநரை குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க, அமித்ஷாவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. மீண்டும் சொல்றேன், அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ உங்க கரூர் கேஸை விசாரித்து கொண்டிருக்கிறது. அதுல விஜய் அவர்களே 2 தடவை நேர்ல போய் விளக்கம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். சோ அந்த விசாரணை வளையத்துக்குள் விஜயும் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்து விட வேண்டாம். அதனால ரொம்ப நெஞ்ச நிமித்தி தெனாவட்டா இந்த தாவேகா மினிஸ்டர்ஸ் ஆஹா ஓகன் பேசிட்டு இருக்கிறதுலாம் அவ்வளவு நல்லது இல்லை. கொஞ்சம் அடக்கமாகவே இருங்கள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.